இதுதாங்க கொடி பசலை. இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. பார்க்கறதுக்கு அதனுடைய காம்பே அழகான கலர்ல இருக்கும். குரோட்டன்ஸு கண்டதையும் வளர்த்து புதார் மாதிரி ஆக்கிறத விட இதை வச்சு வளர்த்தோம்னா நம்ம தினசரி உணவுக்கும் பயன்படுத்துவோம். அப்பப்போ அதுலேயே அது ட்ரிம் ஆகிடும். குறைஞ்சபட்சம் வாரம் 2 முறை இதை உணவில் சேர்த்துக்கினா சுகரு, நீர்க்கடுப்பு, இரத்த சோகை, கண் பார்வை, தோல் அரிப்பு, கட்டி கொப்பளம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கட்டிக்கும் கொப்பளத்துக்கும் மேல் பூச்சா அரைச்சி தடவணும். அது மட்டும் இல்லாமல் அக்கிள் கழுத்து போன்ற கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கூட இதை அரைச்சி தடவினா நல்ல இது கிடைக்கும். இதை பொரியல், புளி போட்டு கடையிறது, பருப்பு போட்டு கடைஞ்சி யூஸ் பண்ணலாம். கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். இந்த கீரையை பச்சையாகவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி கோதுமை மாவோட கலந்து சப்பாத்தி, பூரி எல்லாம் சுட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. பச்சை வாசனை அடிக்குமோ, வேகாமல் போயிடுமோன்னு பயப்பட தேவையில்லை. சந்தேகமாக இருந்தால் 1 ஸ்பூன் நெய் விட்டு கீரை பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி செய்யலாம்.